இப்போ இந்த செயின் பாருங்க, இந்த செயினை வந்து இதில் தொங்க விட்டுருக்குது. இது எதுக்கு, இதெல்லாம் தேவையே இல்லாத மேட்டர் தான், ஆனாலும் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கட் ஆகும் அப்படி இப்படின்னு கமெண்ட் வருவா. இது லைட் வெயிட் தானே, 916 தானே, கண்டிப்பாக கட் ஆகும், போட முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், இப்படி எல்லாம் கூட காமிக்கிறேன். ஏன்னா கட் ஆகாது, நீங்கள் போடுறத பொறுத்து தான். அப்புறம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டு இதில் தொங்க விட்டுட்டு கூட அதுக்கு ஒன்றும் ஆகலை. இதோட வெயிட் பாருங்க, 2130 போல வருது. பார்க்கும்போதே தெரியும், பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும். நல்ல லைஃப் கிடைக்கும். இதோட வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. சின்னதாக ஒரு லெட்டர் அவங்க நெய்மோட ஃபர்ஸ்ட் நேம் அந்த மாதிரி போடுவாங்க. ஜஸ்ட் 450 மில்லி அந்த ரேஞ்சு தான் வருது ஆவரேஜ். ஒரு 450 மில்லியில் ஒரு டாலர் எடுத்தால் உங்களுக்கு ஒரு 3350 அந்த மாதிரி வரும். பார்வையாகவும் இருக்கும் செயின். ஒவ்வொரு செயின் தான் ரொம்ப சன்னமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்வையாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதில் ஒரு ஏ லெட்டர் போட்டிருக்கு. வித்து இந்த ஏ லெட்டரோட வித்து வேஸ்டேஜோட இதோட ப்ரைஸு. இது வந்து 916 ஆல்மார்க்கு 22 கேரட் தான். ஹெச் இருக்கு, ஹெச் பாருங்க, ஹெச்சும் அதே தான் வருது. ஒரு 530 மில்லி அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. 3350 ரூபாயிலிருந்து ஒரு 5200 வரைக்கும் தான் டாலரோட ப்ரைஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து எல் லெட்ரு. ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்ன ஜுவல்லர்ஸ். அப்புறம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் 1.5 கிராம் வித்து டாலர் வித்து செயின். ஓகே, செயின் வித்து டாலரோட உங்களுக்கு ஜஸ்ட் 2 கிராமில் வர மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். அது ஜஸ்ட் இப்போ ஒரு டாலர் சேர்ந்து 2 கிராமும் இருக்குது, 2.5 கிராம் இருக்குது, 3 கிராம் இருக்குது, 3.5 கிராம் இருக்குது. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு செயின் வித்து டாலர் போடணுங்கிற அந்த ஒரு கனவை வந்து நம்ம நிறைவேற்றுற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் தான். செயினும் வந்து டிஃப்ரெண்ட் டிசைனும் இருக்குது. ஓகே, வெயிட்டு கம்மியாக இருந்தால் கூட இந்த செயினும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது. டாலரும் வந்து உங்களுக்கு சிங்கிள் லெட்டர் தான். இந்த ஃபுல் நேம் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக அதே வந்து 1.5 கிராம் 2 கிராம் வந்துடும். இது வந்து ஒரு சிங்கிள் லெட்ரு. இப்போ ஏ இல்லாட்டி பி அந்த மாதிரி லெட்டரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செயினும் நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம், கம்ப்ளைண்டே வராது. செயின் மேக்ஸிமம் எல்லாமே பாக்ஸ் செயின் அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான மெஷின் செயின்ஸில் தான் வந்திருக்கு. டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். காலேஜுக்கு போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் வேருக்கு, இப்போ குழந்தைங்களுக்கு போட்டு விடணுன்னா கூட நல்ல சூப்பரான செயின்ஸு. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னங்கிறது பார்க்கலாம். நான் உங்களுக்கு செயின்ஸ் தனியாகவும் சொல்கிறேன், டாலருக்கு தனியாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் 2 மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம், ஒன்றும் பெருசாக காமிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதில். ஆனால் கூட ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் கிளியர் பண்ணி நம்ம சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. ஓகே, அப்புறம் ஆன்லைன் வந்து கொஞ்சம் இப்போ பெண்டிங்கில் தான் இருக்குது ஆன்லைன். ஏன்னா நமக்கு அந்த கஸ்டமர் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர் வந்து ரெக்யர்மெண்ட்டை நம்மளால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல. அதனால் சென்னை ஷாப்பு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம பண்ணலாம். ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இப்போது புதுசாக ஏதாவது நீட் இருக்குது, எனக்கு ஏதாவது வாங்கணும்னு இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த நம்பர் கூப்பிடு, இந்த நம்பர் கூப்பிடுன்னு சொல்லிட்டு நமக்கு அது ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்ம அது சொல்கிறது தப்பு தானே. ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, அப்புறம் நமக்கு கரெக்டாக அது ஃபாலோ பண்ண முடியாது. அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகுது. சென்னை ஷாப்புக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ப்ராப்பராக ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அப்போ கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நாளைக்கு தான் சென்னை ஷாப்பு இப்போ சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும். வேலை எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். என் பேர் மருதாச்சலம், என் ஒய்ஃப் பேர் நித்யா. நாங்கள் வீரபாண்டி பேர்லேருந்து வந்தோம். இந்த நவரத்னா ஜுவல்லர்ஸ் வந்திருக்கோம். நாங்கள்
ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் யூடியூப்லேயும் பார்த்தோம். யூடியூப்பில் பார்க்கும்போது கலெக்ஷன்லாம் நல்லா இருந்தது. நாங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. இங்கே அபிலேஷன் சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எங்களுக்கு நல்லா கோஆர்டினேட் பண்ணி கலெக்ஷன் நல்லா காமிச்சார். எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நாங்கள் எடுத்திருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விடாவே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்களும் வந்து நம்பிக்கையோடு வாங்கலாம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கள். நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். வீடியோ பார்த்துட்டு தான் வந்தோம் ஃபஸ்ட் டைம் வரனால. எங்களுக்கு இங்கே வந்து பார்த்ததுல எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுமாதிரி சர்வீஸும் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அமௌண்ட்டு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஓகேக்கா, தேங்க்யூ. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. தேங்க்யூக்கா, தேங்க்ஸ். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் வந்திருக்கேன். இங்கே நான் வந்து பார்க்கும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஒரு தடவை ஜஸ்ட்டு ஒரு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். பட் இங்கே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்தது எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கலெக்ஷன்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே அபினேஷ் உங்கள் he is explaining very well. He given all the discount also. So it's very good services. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000 மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸுன்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ஒரு செயின் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு 18 இன்ச்சு 19 இன்ச்சு வருது. ஏன்னா ஒவ்வொருத்தர் கொஞ்சம் லெங்க்த்தாக வேணும்னு கேட்பேன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு செயின் 19 இன்ச்சும் இருக்கும். ஓகே, நல்ல சூப்பரான செயின். இது டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். பாக்ஸ் செயின் தான். ஓகே, நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும். பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும். நல்ல லைஃப் கிடைக்கும். இதோட வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நமக்கு சொல்கிறேன் 130 மில்லி எக்ஸஸும் வரலாம், கம்மியும் வரலாம். ஒரு செயினுக்கு தகுந்த மாதிரி 2 கிராம் கரெக்டாக எடுத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்துருச்சு அப்படின்னா டெய்லி வேருக்கு சொல்கிறேன். ஓகே, ரொம்ப சூப்பராக கெட்டியாக இருக்கும். ரொம்ப நாள் போட்டுக்கலாம். 2 கிராமுக்கெல்லாம் செயினே இருக்காது. பெரியவங்களுக்கு போடுறது கம்பல்சரி கிடைக்காது. 13,650 தான் வரும். நீங்கள் இந்த செயின் எடுத்துருச்சுன்னா வெயிட் வந்து 220 வருது. நான் சொல்கிறது 2 கிராமோட ப்ரைஸ் சொல்கிறேன். அது மினிமம் வெயிட்டுங்கிறதுனால ஒரு 300 மில்லி 350 மில்லி போல் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆட் ஆகும் இந்த செயினுக்கு. அது மட்டும்தான் எக்ஸஸ் வரும். நான் சொல்கிற ரேட் வந்து வித் வேஸ்டேஜோட சொல்லிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு செயின் பாருங்கள். இந்த டிசைன் இது வந்து ஒரு 250 போல் வருது. அதே ப்ரைஸ் தான் இதுவும் வரும். சேம் டிசைன் தான், சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செயின் வந்து டெய்லி வேருக்கு நீங்கள் வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃப்யூஸ் பண்ணலான்னே சொல்கிறேன், ஒன்றும் ஆகாது. அப்புறம் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்க, டிஸ்கோ செயின். இதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு செயின் தான். அப்படியே நல்லா ஒரு மின்ற மாதிரி இருக்கும் கழுத்தில். இது இப்படி வேணா உங்களுக்கு இது லைட்டாக இது வேணா இப்படி டெஸ்ட் பண்ணி கூட போட முடியும். இந்த மாதிரி இது இப்படி தான். இதுதான் டிசைனு. ஓகே, ஒன் சைடு 2 சைடும் இப்படி தான் பிரிஞ்சு கிடக்கும். இது கழுத்தில் கிடக்கும்போது இப்படி கிடக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் செயின். இதோட வெயிட் பாருங்கள், ஜஸ்ட்டு 2.5 கிராமுக்குள்ளே தான் வருது. 2,420 போல் வருது. கரெக்டாக ஒரு 2.5 கிராம் இருந்துச்சுன்னா ஒரு 17,000 ரூபா போல் வரும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். இந்த பேட்டர்னும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு லெஸ் வெயிட் டைப் ஒன்று இருக்குது, அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் நம்ம சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2.5 கிராம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 17,000 ரூபா போல் வரும் இந்த பீஸு. அப்புறம் வந்து வேறு என்ன பார்க்கலாம். வேறு இந்த ஒரு செயின் பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு டிசைன் மாதிரி இருக்கிறதுனால நான் எல்லாமே காமிக்கல. இந்த பேட்டர்ன் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன், ஒரு 5 பேட்டர்ன் என்னமோ இருக்கும். இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா நெருக்கமாக இருக்கும். உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லாத செயின்ஸ் மட்டும்தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்க்குறதே எல்லாமே உங்களுக்கு நல்ல லாங் லைஃப் கிடைக்கும். இதோட வெயிட் பாருங்கள், ஜஸ்ட்டு 2 கிராம் தான் வருது.
இதுவும் வந்து உங்களுக்கு 2 கிராம் வரும்போது ஒரு 13,650 போல வரும். மினிமம் வேஸ்டேஜ் வரும் இதுக்கு எல்லாமே. ஜஸ்ட் 350 மில்லி அந்த மாதிரி மினிமம் வேஸ்டேஜ் போடுவேன் இந்த பீஸுக்கு எல்லாமே. அது வெயிட்டாக வரும்போது 2 கிராமுக்கு மேலே வரும்போது அது 350ங்கிறது 450 400 மில்லி அந்த மாதிரி ஆகும். அப்புறம் இதில் இந்த ஒரு பீஸ் பாருங்க. ஒவ்வொரு செயினும் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு டிசைனாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் செயினோட டிஃப்ரென்ஸு. இதுவும் சூப்பராக இருக்கும். இதோட வெயிட்டும் பாருங்கள் 2330 தான் வருது. ஓகே, இது வந்து 2330னா ஒரு 2.5 கிராம் கணக்கு வேணால் வச்சுக்கலாம், 17,000 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாமே டெய்லி வேர் தான் காமிச்சிட்டு இருக்கிற பீசஸ் எல்லாமே. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன். ரோடியம் ப்ளஸ் கோல்டு ஃபினிஷிங்கு மிக்சிங்காக கொடுத்துருப்பேன். ஒரு வெரைட்டியாக இருக்கும், ரெகுலர் பேட்டர்ன் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். எல்லாமே இது 18 இன்ச்சு லெங்க்த்து வரும் உங்களுக்கு. இதில் ஒவ்வொரு செயின் வந்து ஒரு 17 இன்ச்சில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் 19 இன்ச்சிலும் இருக்குது, 18, 17, 18, 19. இதோட வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 1.5 கிராம் தான் வருது. ஓகே, இதுவும் டெய்லி வேர் தான். 1.5 கிராம் தான் வரும் இந்த செயின். 1.5 கிராம் எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக ஒரு 11,200 வரும். கரெக்டாக 1.5 கிராம் எடுத்தால். இந்த பீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த செயினும். ஏன்னா மெயினாக என்ன இதில் என்ன நம்ம சொல்ல போகிறேன்னா, இப்போ நம்ம ஒரு கடையில் போய் பார்த்துச்சு அப்படின்னா ஒரு செயின் வச்சுருக்கலாம் 2 கிராமுக்கு, சிலப்போ ஒரு டிசைன் ஏதாவது வச்சுருப்போம். அதுவும் வந்து லென்த் இருக்காது, 15 இன்ச்சு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்கும் உங்களுக்கு. 2 கிராமோட செயினை இவ்வளோ வெரைட்டி வந்து நமக்கு கொடுக்க முடியும் 18 இன்ச்சில். அதுவும் இல்லாமல் ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதம் கழிச்சு வர்றேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது செயின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்டுட்டு வாங்க. ஏன்னா இந்த செயின் எல்லாம் 2 கிராம் பீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்காக போயிடும், அவ்வளோ சீக்கிரமாக போகும். அதனால் உங்களுக்கு நீட் இருக்குது, இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. லேண்ட்லைனுக்கும் காண்டாக்ட் பண்ணால் போதும். எடுத்து வைக்க கூட சொல்லிவிட்டு அப்புறம் கூட நான் சொன்னேன் ஆன்லைன் கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது, ஆனால் கூட உங்களுக்கு எடுத்து வைக்க சொன்னால் எடுத்து வைக்குவாங்க. இப்போ சென்னை ஷாப்பு ஓப்பன் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் ஒன்றும் இல்லைல்ல, அப்போ நம்ம அந்த டைமில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. 1,560 வருது இது. அதே தான் ஒரு 11,200 அந்த மாதிரி வரும். கரெக்டாக 1.5 கிராமுக்கு சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த பீஸும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குல்ல இதுவும். அப்போ சேம் பேட்டர்ன் தான். வெயிட்டு பாருங்கள் அதே தான் வருது, 1.5 கிராம் தான் வெயிட் வருது. டெய்லி வேறு ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே செட் ஆகும். இந்த பீஸ் பாருங்கள், ஏன்னா இது செயின் மட்டும் ஏன் காமிச்சேன் ரேட் சொல்கிறேன் அப்படின்னா, செயின் மட்டும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கும், அதனால தான். இது இப்போ 550 வருது, இது ஒரு 11,200 வரும் கரெக்டாக 1.5 கிராமுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து செயின் எடுக்கணும்னு இருக்கும், பட்ஜெட் வந்து இருக்காது, ஒரு 10,000 இல்லாட்டி ஒரு 12,000 பட்ஜெட் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு டெய்லி வேருக்கு ரொம்ப நாளைக்கு போடுற மாதிரி ஒரு செயின் வேணும்னு ஆசை இருக்கும். எந்த கடையில் போய் கேட்டாலும் கிடைக்காது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளை கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஷாப்புக்கு வரலாம். இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இதோட வெயிட் பாருங்கள் ஒரு 3 கிராம் வருது. 2-3 பீஸ் மட்டும்தான் இருக்குது 3 கிராமில். மற்றபடிக்கு எல்லாமே உங்களுக்கு 1.5 கிராம் 2 கிராம் 2.5 கிராம் ரேஞ்சு தான் இருக்குது. 3 கிராம்னா ஒரு 20,300 அந்த மாதிரி தான் வரும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், கொஞ்சம் சன்னமாக இருக்கும், ஆனால் நீட்டாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். சன்னமாக இருந்தாலும் கெட்டியாக இருக்கும். ஓகே, சூப்பரான டிசைன் தான் இது எல்லாமே. இதோட வெயிட்டும் பாருங்கள் 1,580 தான் வருது. ரொம்ப கம்மியான வெயிட்டு தான். 1 கிராம் 580 மில்லினா ஒன்றுமே இல்லை, அதே தான் வரும், ஒரு 11,200 வரும். நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்கள், இதோட வெயிட் பார்த்துக்கோங்க 1,560 வருது, அதே தான் வருது, ரொம்ப கம்மியான வெயிட்டு. நான் டாலர் போட்டு கூட காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இனி அதே தான் செயின் எல்லாமே காமிச்ச டிசைன்ஸே தான் இருக்குது. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது மட்டும் ஒரு பீஸ் தான் இப்போ இருக்குது, இந்த பீசஸ் நிறைய வரும். இப்போ ஒரு பீஸ் இந்த டிசைனுக்காக ஒரு பீஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கு. இதில் ஃபஸ்ட் ஒன்று காமிச்சு உங்களுக்கு 3 கிராமில், அது கொஞ்சம் ப்ராடாக இருந்துச்சு இந்த பீஸு. ஓகே, இது 3 கிராம் வந்துருச்சு, நல்ல கெட்டியாக இருக்குது, தெரியுதில்ல உங்களுக்கு. ஆனால் இப்போ வச்சுருக்கிற பீஸோட வெயிட்டை நமக்கு ஒன்று போட்டு பார்க்கல எவ்வளோன்னா. ஓகே, லெங்த் இருக்குது, நல்ல லெங்த், 18 இன்ச்சு லெங்த் வருது பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு லெங்த் வருது உங்களுக்கு. வெயிட் பாருங்கள் இதோட
ஜஸ்ட் 1,640 தான் வருது, ரொம்ப கம்மி வெயிட். ஓகே, 1,640 வருது. கரெக்டாக 1,640 எடுக்கும்போது உங்களுக்கு இந்த செயினுக்கு சொல்கிறேன், வேண்டாம் இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறல, 1.5 கிராமுக்கே சொல்கிறேன், 11,200 வரும். 1.5 கிராமுக்கு 150 மில்லி எக்ஸஸாக கம்மியாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கம்மியாக எச்சா வரலாம். ஓகே, லெங்த் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நல்ல லெங்த் இருக்குது, 18க்கு மேலே இருக்குது லெங்த்து. 19 இன்ச்சு 20 இன்ச்சு கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை விடையும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா லெங்த்து தெரியுது. இந்த செயின் 18 இன்ச்சோட செயின் வச்சாலும் எக்ஸ்ட்ரா இருக்குது லெங்த்து. நீ நம்ம இந்த டாலர் ஒன்று பார்க்கலாம், ஒரு ஐடியா ஜஸ்ட் பாருங்க. இதில் எல்லா லெட்டரும் மேக்ஸிமம் லெட்டரும் கொண்டு வந்திருக்கு. இப்போ ஏ இருக்குது பாருங்க, ஏ லெட்டர் பாருங்க, சூப்பராக இருக்கும் இல்லை? நிறைய பேர் வந்து ஃபுல் நெய்மு அந்த மாதிரி கழுத்தில் போடுற ஸ்டைல் எல்லாம் இப்போ போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. சிங்கிள் லெட்ரு இந்த மாதிரி தான் நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. சின்னதாக ஒரு லெட்ரு அவங்க நெய்மோட ஃபர்ஸ்ட் நேம் அந்த மாதிரி போடுவாங்க. ஜஸ்ட்டு 450 மில்லி அந்த ரேஞ்சு தான் வருது ஆவரேஜ். ஒரு 450 மில்லியில் ஒரு டாலர் எடுத்தால் உங்களுக்கு ஒரு 3,350 அந்த மாதிரி வரும். இதுக்கெல்லாம் மினிமம் வேஸ்டேஜே நான் 1 கிராமுக்கு கீழே, 1/2 கிராமுக்கும் கீழே தான் இருக்கும் ஒன்று. அப்புறம் ஏ முடிச்சாச்சு, இனி பி பாருங்க. பி லெட்டர் வரும் உங்களுக்கு ஒரு 590 மில்லி போல வருது. ஓகே, ஒரு 600 மில்லின்னு வைங்க, ஒரு 4,600 வரும் இந்த லெட்டர் டாலரு. அப்புறம் ஏபிசி பாருங்க, சியும் வந்து உங்களுக்கு ஒரு 550 மில்லி போல வருது. 550 மில்லினா ஒரு 3,950 4,000 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஏபிசிடி பாருங்க. நெக்ஸ்ட் டி டாலரு வெயிட்டே வர மாட்டேங்குதுல்ல, 460 மில்லி 480 மில்லி போல வருது. ஒரு ஆவரேஜ் நீங்களும் ஒரு கணக்கு பண்ணிக்கோங்க, 3,650 வருது. அப்போ சிம்பிளாக சொன்னால் ஒரு 3,350 ஒரு 5,200 ரேஞ்சுக்குள்ள வரைக்கும் வருது மொத்தமாக பார்த்தா. ஏன்னா ஒரு பீஸ் ஒரு 700 மில்லியில் எடுத்தால் ஒரு 5,200 அந்த மாதிரி வரும். ஒரு 450 மில்லி 430 மில்லியிலிருந்து உங்களுக்கு ஒரு 3,350 இந்த லெட்டர் டாலர் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக சான்ஸே இல்லை, 1 கிராம் இல்லாமல் கிடைக்காது லெட்டர் வச்ச டாலரு. அப்புறம் வந்து டி ஏபிசிடி இ இருக்கான்னு பார்க்கலாம். இ இல்லை, இஎஃப் இல்லை, ஹெச் இருக்கு. ஹெச் பாருங்க, ஹெச்சும் அதே தான் வருது, ஒரு 530 மில்லி அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. ஒரு 3,950 4,000 அந்த மாதிரி ரேஞ்சு வரும். இது செயினில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். செயினில் போடும்போது தான் உங்களுக்கு அதோட அழகு தெரியும். அப்புறம் வந்து வி பாருங்க. ஓகே, இதில் எல்லாத்துலையும் உங்களுக்கு ஹால்மார்க் இருக்கும், குட்டி பொருள் தான், ஹால்மார்க் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டி பாருங்க, நான் ஆர்டர் கரெக்டாக இல்லை, எல்லா லெட்டரும் வரல. ஜெட்டு எக்ஸு ஒய்இ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. மெயினாக இந்த 510 மில்லி என்னமோ வருது. 510 மில்லி வரும்போது ஒரு 3,850 அந்த மாதிரி வரும். அப்புறம் டி எஸ் பாருங்க, நான் நிறைய போகிற லெட்டரை கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து வந்திருக்கேன். எஸ் இப்போ ஒரு 5-6 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எஸ்ஸு, இது எஸ்ஸு தான், இது எஸ்ஸு, இது எஸ்ஸு, இது எஸ்ஸு. எஸ்ஸில் நிறைய இருக்குது. செந்தில் அப்புறம் நிறைய பேர் வரும்ல, எஸ்ஸில் நிறைய பேர் வரும்ல. இது ஆவரேஜ் வெயிட் அதே தான் வருது, ஒரு 550 மில்லி அந்த மாதிரி. இப்போ அதான் $7 வச்சுட்டு 4 கிராம் தான் வருது. சிம்பிளாக பார்த்தா பாருங்கள், ஒரே ஒரு பீஸ் மட்டும்னா சிங்கிள் பீஸ் வரும்போது உங்களுக்கு எஸ்ஸில் ஒரு டாலர் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 600 மில்லி வருது. 4,600க்கு இந்த ஒரு எஸ் டாலர் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து எல், என்னோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எல் இருக்குது. 410 மில்லி தான் வருது, ரொம்ப கம்மியான வெயிட். 3,250க்கு இந்த மாதிரி ஒரு எல் லெட்டர் வாங்கிக்கலாம், 3,250க்கு. அப்புறம் பி பாருங்க, பி லெட்டரு. அப்புறம் எம், $640 மில்லி வருது, ஒரு 4,950 அந்த மாதிரி வரும். என் பாருங்க,
என்ன ரெண்டு டைப்ல இருக்கு. என்ன இப்படி கொடுத்துருக்கு, ஒன்று இப்படியும் கொடுத்துருக்கு. என்னிலும் 2-3 பீஸ் இருக்கு. ஓகே, ஆனால் ஒரு ஏவரேஜ் வெயிட் எவ்வளோ வருதுன்னு கேட்டால் சின்ன வெயிட் எல்லாம் காமிக்கவே மாட்டேங்குது. 580 மில்லி 4200 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இதெல்லாம் மினிமம் வேஸ்டேஜ் வரும். இதுக்கு பர்சன்டேஜ் இவ்வளோங்கிறதெல்லாம் இல்லை. 1/2 கிராமுக்கு கீழே 1 கிராமுக்கு கீழே தான் இருக்குது. ஒரு ஐடியா கிடச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டாலரு இனி நம்ம இது செயினில் போட்டுட்டு பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்களே யோசிச்சு பார்த்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் சர்க்கிளில் உங்களோட காண்டாக்ட்ஸில் இருக்கிற நிறைய பேர், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செயின் எடுக்கணும், எனக்கு ஒரு இந்த பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு டாலரோட செயினோட ஒரு டாலரோட இருக்கலாம், இல்லாட்டி ஒரு செயின் எடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் அவங்களுக்கு. நம்மளால் ஒரு ஹெல்ப் போலே ஆகும். ஏன்னா அவங்க ஒரு சின்ன பட்ஜெட் வச்சுட்டு இருப்பேன், எந்த கடையில் போனாலும் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஷாப் ஒரு டைம் விசிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ காமிக்கிற பீசஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி வேறு. இது நார்மல் ஒரு ஃபங்க்ஷனல் யூஸ் கிடையாது. டெய்லி வேருக்கு ஒரு செயின் வித் டாலர், அதுதான் மெயினாக நம்மளோட கன்செப்ட். அதுக்கு தான் இது ஜஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட் செயின் நம்ம அரேஞ்ச் பண்ணுது. ரெகுலராக எந்த ஷாப்பில் போனாலும் 1.5 கிராமுக்கெல்லாம் செயின் சான்ஸே இல்லை. 2 கிராமுக்கு கூட இருக்கலாம் சிலப்போது, ஆனால் 18 இன்ச்சு இருக்காது. 4 கிராம் இருந்தால் தான் 18 இன்ச்சு. அது 4 கிராமுக்கும் சில செயின் தான் இருக்கும் 18 இன்ச்சு, எல்லா செயினும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது 1.5 கிராமுக்கு உங்களுக்கு சூப்பரான செயின் இது. வித் டாலரோட நான் ஜஸ்ட் இனி போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா, ப்ரைஸோட சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஐடியா கிடைக்கும். நீ நமக்கு இதை செட் பண்ணி பார்க்கலாம். செட் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இருக்கிற லெட்டர் எல்லாமே தனித்தனி சிங்கிளாக இருக்கிற லெட்டர் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கு. ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ வெயிட் வருதுன்னா. நீ இதுக்கு மேலே வெயிட் வேணும், செயின் உங்களுக்கு இதோடையும் வெயிட்டாக வேணும்னா நம்மக்கிட்ட வெயிட்டாக இருக்குது. கம்மி வெயிட் இதுதான் இருக்குது. அப்புறம் முன்னே 18 கேரட் செயின் எல்லாம் வரும். 1/2 கிராம், 3/4 கிராம், 1 கிராம் எல்லாம் வரும். அது இதில் மிக்ஸ் பண்ணலை. நான் இப்போ பார்க்குறது எல்லாமே 22 கேரட் 916. அதனால அந்த 1/2 கிராம் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலை. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே 916 22 கேரட் ஹால்மார்க்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டிசைன் பாருங்கள். நம்ம இது செயின் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கு. 1.5 கிராம் தான் இந்த செயின் வந்துச்சுன்னு நினைக்கிற வெயிட்டு. ஒரு டாலரும் போட்டிருக்கு. இப்போ அதில் ஒரு H டாலரு. இதில் உங்களுக்கு டாலர் வந்து இப்போ நிறைய பீசஸ் இங்கே இருக்குல்ல, பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த பீசஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் டாலர் வரும். நான் சொன்னேன்ல, டாலரோட வேரியேஷன் வர்றது உங்களுக்கு 3350 ரூபாயிலிருந்து ஒரு 5200 வரைக்கும் தான் டாலரோட ப்ரைஸ் கிடைக்குது. ஓகே, மினிமம் வந்து ஒரு 3350 5600 டாலர் அடங்கும். எல்லா வெயிட்டும் அதுக்குள்ளே தான் வருது, எல்லா பீசஸும் சரி. அப்போ உங்களுக்கு எந்த பீஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் போட்டு காமிக்கிறது. டாலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செயின் உங்களுக்கு அந்த செயின் தான் பிடிச்சிருப்பேன், அந்த செயினில் உங்களுக்கு அந்த லெட்டர் வேணும்னு இருக்கும். அது எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்தால் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கலாங்கிறதுக்கு டோட்டலாக டாலரோட சேர்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து செயின் டாலர் தனி சொல்லியிருந்ததுனால உங்களுக்கு அது அவ்வளோ கிளியராக இருக்குதான்னு நினைக்காது. இப்போ வந்து உங்களுக்கு பக்கவாக கிளியராக ஆகும். ஒரு பீஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பீஸ் இவ்வளோ தான் வருது அப்படின்னு கரெக்டாக தெரியும். இப்போ இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. இது ஃபேன்சி செயின் நான் சொன்னேன்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. சிங்கப்பூர் டிசைன் மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. டபுள் ஷேடு கொடுத்துருக்கு. இப்போ இந்த டிசைனில் உங்களுக்கு டபுள் ஷேடு இல்லாமல் வேணும் அப்படின்னாலும் இருக்கும். ஓகே, ஆனால் டபுள் ஷேடு வரும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கும். இதோட வெயிட் பாருங்கள், கரெக்டாக 2 கிராம் 80 மில்லி வருது. ஓகே, 2 கிராம் 80 மில்லி வருது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 14,950 வரும். இதுக்கெல்லாம் மினிமம் வேஸ்டேஜ். ஏன்னா 1.5 கிராமோட செயினும் 1/2 கிராமோட டாலர் தான் இதில் வருது. மினிமம் வேஸ்டேஜ் வரும். இதில் யாரும் பர்சன்டேஜ் எல்லாம் அடிச்சு பார்க்க வேண்டாம். மினிமம் 450 மில்லி 500 மில்லி போடணும் வச்சுக்கோங்க. 500 மில்லி வேஸ்டேஜ் வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே, 14,950 வரும். ஆனால் டெய்லி வேருக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு கலெக்ஷன். ஓகே, ரொம்ப கிராண்டாக இருக்கும். நல்ல பார்வையாகவும் இருக்கும் செயின். ஒவ்வொரு செயின் தான் ரொம்ப சன்னமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்வையாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதில் ஒரு ஏ லெட்டர் போட்டிருக்கு. வித்து இந்த ஏ லெட்டரோட வித்து வேஸ்டேஜோட இதோட ப்ரைஸு. இது வந்து 916 ஹால்மார்க்கு 22 கேரட் தான். 2 கிராம் 50 மில்லி வருது. 14,800 வரும். இதுக்கு முன்னாடி சொன்னதும் இது எல்லாமே ஆவரேஜ் ஒரே ப்ரைஸ் தான் வருது. லெங்க்த்து பார்த்துக்கோங்க, ஃபுல் லெங்க்த் வருது. டெய்லி வேருக்கு தான் இந்த பீசஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. ஹெச்சில் நம்ம ஒரு ஃபேன்சி டைப்பு செயினில் காமிச்சேன். ஃபேன்சி அந்த இனாம் ரோடியம் கலர் வந்த மாதிரி ஒரு செயின் காமிச்சேன். இது வந்து அந்த மாதிரி இல்லை. செயின் வந்து பாருங்கள் சன்னமாக இருக்கும். ஓகே, சன்னமாக இருக்கும். ஆனால்
வேறு லெவல் கெட்டியாக இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் வராது. இப்போ சிம்பிளாக சொன்னால், இப்போ நம்ம இந்த வைக்க போகிற இந்த ஒரு பீஸ் பாருங்கள், நீங்கள் இந்த ட்ரே பாருங்கள், இதோட வெயிட்டு 464 கிராம், அரை கிராம் கிட்ட, சிம்பிளாக அரை கிலோ கிட்ட வருது. ஓகே, நம்ம இது லைவ் தான், இது கட் ஆகுமான்னு பார்க்கலாம் பாருங்கள். அரை கிலோ தான் இந்த பேடு. ஓகே, இந்த பேடு வந்து இந்த 1.5 கிராம் செயினில் தொங்க விட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை நான் நீங்கள் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக காமிக்கிறேன் பார்த்து. இந்த கொக்கி கூட சைடில் கிடைக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன்றும் ஆகாதுன்னு காமிக்கிறதுக்கு தான். அதுக்கு மேலே நீங்கள் போட்டு இழுத்து கட் பண்ணிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நார்மல் யூஸுக்கெல்லாம் டெய்லி வேறு நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஆகாது. இதோட வெயிட் பாருங்கள், இனி 2 கிராம் 100 மில்லி தான் வருது. இதோட வெயிட்டு 2 கிராம் 100 மில்லி காமிக்கிற மாதிரி இந்த ட்ரை இந்த பேடோட வெயிட்டு காமிச்சேன் 464 கிராம் இருக்குது. 464 கிராம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. 464 கிராம் வந்து உங்களை இதில் ஹேங் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் ஐட்டத்துக்கு ஒன்றுமே ஆகலாம், அப்படியே தான் இருக்குது. செயின் 2 கிராம் தான் வருது, வித் டாலரோட சேர்த்தியே 2 கிராம் தான் வருது. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 14,950 போல் வரும், 14,950 வரும். நெக்ஸ்ட் வந்து எல் லெட்ரு, என்னோட ஃபஸ்ட்டு நேம், என்னோட ஃபஸ்ட்டு லெட்ரு. ரொம்ப ரயர் தான் இது, எல் வந்து ரொம்ப ரயர் தான் எனக்கு தெரிஞ்சு, ஆனால் சூப்பராக இருக்கும். இது செயின் வந்து பாக்ஸ் செயின் தான். இது வரைக்கும் காமிச்ச செயின் எல்லாம் இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்டான டைப்பு பாக்ஸ் செயின். ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கு. ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா. இது 1970 வருது வெயிட்டு, 14,300 வரும். இது 14,300க்கு இந்த செயின் வித் டாலர் எடுத்துக்கலாம், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க, டெய்லி வேருக்கு சிம்பிளாக கழுத்தில் ஒரு மின்னு மாதிரி இருக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட் ஒன்று போட்டு காமிக்க சொல்கிறேன் நான். ஒரு பீஸ் ஒரு 2-3 மாடல் உங்களுக்கு போட்டும் காமிக்க சொல்கிறேன், அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, என் போட்டிருக்கு. இதில் எண்ணிலே 2 டைப்பில் வருது டாலரு, அது 2 தனியாக காமிக்கிறேன். இது வந்து நார்மல் மேலே கொடுத்துருக்கு, அந்த கொக்கி மேலே கொடுத்துட்டு கீழே கரெக்டாக எண்ணெய் நமக்கு கரெக்டாக ஒரு எண்ணெய் மாதிரி தெரியும். மற்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு ஸ்டைலும் கூட கொடுத்துருக்கு. இந்த செயினும் வந்து சன்னமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கெட்டியாக இருக்கும், டெய்லி வேருக்கு போடுற மாதிரி தான். இப்போ இந்த செயின் பாருங்கள், இந்த செயினை வந்து இதில் தொங்க விட்டுருக்குது. இது எதுக்கு, இதெல்லாம் தேவையே இல்லாத மேட்டர் தான், ஆனாலும் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கட் ஆகும் அப்படி இப்படின்னு கமெண்ட் வருவா. இது லைட் வெயிட் தானே, 916 தானே, கண்டிப்பாக கட் ஆகும், போட முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், இப்படி எல்லாம் கூட காமிக்கிறேன். ஏன்னா கட் ஆகாது, நீங்கள் போடுறதை பொறுத்து தான். அப்புறம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டு இதில் தொங்க விட்டுட்டு கூட அதுக்கு ஒன்றும் ஆகலை. இதோட வெயிட் பாருங்கள், 2,130 போல் வருது. 2,130 வரும்போது உங்களுக்கு ஒரு 15,450 வரும், 15,450 வரும். இதுக்கு எல்லாமே மினிமம் வேஸ்டேஜ் வரும். அப்புறம் வந்து நான் சொன்னேன்ல, எண்ணில் வந்து வேற ஒரு லெட்ரு, இதை பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன்ல எண்ணில் வேற ஒரு லெட்ருன்னு சொன்னது. ஓகே, சூப்பரான பேட்டர்னுங்க. செயின் எல்லாமே உங்களுக்கு டெய்லி வேருக்கெல்லாம் இந்த வெயிட்டில் சான்ஸே இல்லை செயின் கிடைக்கிறதுக்கு. நீ இதோட வெயிட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் என்ன வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்கு அந்த ஜாயிண்ட். 2,660 வருது இது. ஓகே, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி வருது. இதுக்கு ஒரு 19,100 வரும், 19,100 வரும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஜே டைப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஜே டைப்பில் ஜே வச்ச ஒரு லெட்ரு, ஜே லெட்ரு, ஒரு செயின், பாக்ஸ் செயின் தான், கெட்டியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட் பார்த்துக்கோங்க, 2,600 வருது, 18,600 வரும், 18,600 வரும். இது நான் சொல்கிற ரேட்டில் ஒரு 10, 250, 300 ரூபா ஏறி இறங்கி வரலாம். ஏன்னா நம்ம ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஒரு 250, 300 ரூபா வரைக்கும் சின்ன வேரியேஷன்ஸ் வரலாம். அதுவும் நீங்கள் செயின் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் தான் எடுப்பேன். இந்த செயின் சிலப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்காது, அந்த செயின் பிடிச்சிருப்பேன். இந்த டாலர் உங்களுக்கு தேவை இருக்காது, வேறு டாலர் தேவை இருப்பப்போ செயினோட டிசைனும் டாலரும் மாறதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வேரியேஷன் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி வரும். வெயிட் பார்த்துக்கோங்க, 2,660. ஓகே, இதோட 19,100 வரும் சொன்ன. பி லெட்ரு, ஏ பி எல்லாமே நிறைய போகும்னு நினைக்கிறேன் லெட்ரு. இது பி லெட்ரு,
மோல்டிங் டைப்பில் தான் அதுவும். இது சும்மா வந்து நம்ம இந்த தகட்டில் பண்ண மாதிரி கிடையாது, மோல்டிங் தான். இது கெட்டியாக இருக்கும், காஸ்டிங்கில் தான் பண்ணியிருக்குது எல்லாமே. ஓகே, ஒவ்வொரு பீஸும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்ல வரேன். ஏன்னா பிளேட் மாதிரி எல்லாம் இருக்காது, ரொம்ப லேஸாலாம் இருக்காதுன்னு சொல்கிறேன். ஓகே, பி லெட்ரு வெயிட் 2650, ஆவரேஜ் அதே வெயிட் தான் வருது. ஒரு 19,000 அந்த மாதிரி வரும், 19,000 ரூபா அந்த பட்ஜெட். 19,000 ரூபானா ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் இல்லை, இதெல்லாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஐட்டம். ஏன்னா உங்களுக்கு உங்களோட கனவை வந்து நிஜமாக்கலாம். ஒரு செயினும் வித் டாலர் போடணுங்கிற ஒரு இது. இப்போ உங்களுக்கு லெட்டர் டாலர் வேண்டாம்னா வேற நம்மகிட்ட 1/2 கிராம் 250-300 மில்லியிலாம் வேற டாலர் இருக்கு. ஒரு 2000 ரேஞ்சில் தான் உங்களுக்கு டாலர் கிடைக்கும். பெரியவங்களுக்கு போட்ட டாலர் 2000க்குள்ளேயே தான் வரும், ஸ்டார்டிங் சொல்றேன். இது ஒரு எம் லெட்ரு, இதோட வெயிட்டும் பாருங்க 3840. இது மட்டும்தான் இதுல ஜாஸ்தி வர ஒரு பீஸ். ஏன்னா எல்லா வெயிட்டும் வேணும்னு சொல்லிட்டு நான் வச்சு. இப்போ 4 கிராம்ல கூட செயின் இருக்கு, 4 கிராமில் கூட இந்த மாதிரி செயின் பீஸ் வரும். இந்த செயின் மட்டும் 4 கிராம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதில்ல பார்க்கும்போது. நம்ம ரெகுலராக காமிக்கிற செயின் தான். நம்ம செயின் டிசைன்ஸ் 4 கிராம் காமிக்கும் போது இந்த செயின் கண்டிப்பாக காமிச்சிருப்பேன். அதனால தான் இது இதில் மிக்ஸ் பண்ணல. ஏன்னா நம்ம லைட் வெயிட் தானே காமிக்கிறேங்கிறதுனால அது காமிக்கல. உங்களுக்கு வெயிட்டாக வேணும், டாலர் ஓகே, எனக்கு இந்த லெட்டர் டாலர் ஓகே, செயின் வந்து எனக்கு வெயிட்டாக வேணும்னா நீங்கள் வெயிட் எடுத்துக்கலாம். இது 3840 வருது. 3840 வரும்போது கொஞ்சம் ஒரு 26,850 போல வரும். 26,850. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு ஃபேன்சி செயின் போட்டிருந்தேன்ல, ஒரு ரோடியம் கோல்டு மிக்சிங்காக வந்த செயினில் வந்து இப்போ நம்ம லெட்டர் மட்டும் மாற்றி போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அதில் போட்டிருந்தது ஒரு ஹெச் போட்டிருந்தேன். நம்ம சேம் பேட்டர்னில் ஒரு ஹெச் போட்டு காமிச்சோம் உங்களுக்கு. ஓகே, இது வந்து பி லெட்டர் போட்டிருக்கு. இனி இதில் வந்து அடுத்த ஒரு லெட்டர் கூட இருக்கு, டி லெட்டர் இருக்கு பாருங்க. அதே செயினில் தான் போட்டிருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு லெட்டர் மாற்றி போடணுங்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கு பாருங்க. இப்போ THP இதில் நம்ம இப்போ செகண்ட் டைம் வச்சுட்டு இந்த பி எவ்வளோ வருது, வெயிட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த பி பாருங்க கரெக்டாக 2 கிராம் தான் வருது. 2 கிராம் 20 மில்லி என்னமோ வருது. ஒரு 2 கிராம் ஆவரேஜ் வந்தால் உங்களுக்கு ஒரு 14,500 அந்த மாதிரி வரும். ஓகே, 14,500 போல் இந்த செயின் வாங்கிக்கலாம். 14,500 பி லெட்ரு. நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம இப்போ லாஸ்ட் போட்டது டி பாருங்க, டி லெட்ரு. இதோட வெயிட் வந்து 270. உங்களுக்கு இப்போ இந்த ரோடியம் போட்ட செயின் எனக்கு வேண்டாம், அது ஒரு மாதிரியா தெரியுது, கோல்டு மாதிரி தெரியல அப்படின்னா நீங்க கோல்டு ஃபுல்லா கோல்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, நான் இருக்குன்னா இது ட்ரெண்டு, இப்போ இந்த ட்ரெண்டு லேட்டஸ்ட் வருது தான் நமக்கு வரும். அதனால இந்த மாதிரியும் பீஸ் காமிச்சு 290 வருது வெயிட். ஒரு 14,950 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து இது நம்ம பார்த்தது தான், ஹெச் நம்ம சொல்லி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சி லெட்டர் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சி லெட்டர் பாருங்க. எகெயின் ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கு பார்க்கறதுக்காக காமிக்கிறேன். இந்த பேடோட வெயிட் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு நம்ம சும்மா ஏதோ ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று கட் ஆகிற மாதிரி செயின் எல்லாம் காமிச்சு ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான், கிளாரிட்டி வேணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். 464 கிராம். ஏன்னா இந்த செயினோட வெயிட் நம்ம பார்த்தேன் 2 கிராம் 100 மில்லி 120 மில்லி வருது. இந்த பேடோட வெயிட் 464 கிராம். இனி நம்ம இந்த செயின் இந்த பேக்கில் இருக்கிற இந்த இதில் வந்து இந்த செயினை வந்து அப்படியே இது பண்ணியிருக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இதை நானே வந்து கொஞ்சம் கூட இறக்கி தரேன் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இது ஹேங் பண்ணியிருக்கு. இந்த 464 கிராம் இந்த செயினில் தொங்குது. செயினோட வெயிட் 1.5 கிராம் தான். டாலர் சேர்த்து தான் உங்களுக்கு 200 போல வருது. ஓகே, எதுக்கு இவ்வளோ கிளாரிட்டி அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது ஜெனுவனாக இருக்கும், அது ஒரு பொய்ங்கிறது இருக்காது. 2,130 வருது உங்களுக்கு. ஒரு 15,450 போல வரும். 15,450 வரும். நெக்ஸ்ட் எஸ் லெட்டர் பாருங்க. நெக்ஸ்ட் எஸ் லெட்டரு சூப்பராக இருக்கும். இது எஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ் லெட்டர் நிறைய பேருக்கு எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். வெயிட் பார்த்துக்கோங்க 2,150.
2 கிராமுக்கு மேலே ஒரு 150 மில்லி மட்டும்தான் வருது. அதே தான் ஒரு 15,450 போல் வருது. நெக்ஸ்ட் வந்து வி லெட்ரு. இது பாக்ஸ் செயினில் தான் பண்ணியிருக்கு. இதோட வெயிட்டும் பாருங்க, இதுவும் கம்மியான வெயிட் தான். 1930 தான் வருது. 1930 வரும்போது உங்களுக்கு ஒரு 14,300 தான் வரும். 14,300 போல வரும். கோல்டு ரேட் அடிச்சு பார்த்துட்டு அதுக்கு மேலே இவ்வளோ வருது, எக்ஸஸ் 2,500 எக்ஸஸ் வருது, 3,000 எக்ஸஸ் வருதுன்னு யாருமே சொல்ல வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக 2 பீஸ் இது, செயின் ஒன்று, டாலர் ஒன்று, தனி வேஸ்டேஜ், மினிமம் வேஸ்டேஜ் வரும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஒரு 1/2 கிராமுக்கு எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், மினிமம் 150 மில்லி 600 மில்லி வேஸ்டேஜ் போடுவாங்க. அதே தான் நானும் போட்டிருக்கு. அப்போ செயினுக்கும் அது மாதிரி ஒரு 250 மில்லி அந்த மாதிரி போடும்போது ஆவரேஜ் ஒரு 400 மில்லி 450 மில்லி அந்த மாதிரி 1/2 கிராம் கூட வரலாம், 2 கிராம் செயினுக்கு. ஓகே, இனி ஒரு டி லெட்டர் இருக்கு. மேக்ஸிமம் இருக்கிற லெட்டர் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கு நான். டி லெட்டர் வெயிட் பார்த்துக்கோங்க. 2 கிராம் 60 மில்லி வருது. 2 கிராம் 60 மில்லி வரும்போது அதே தான் வரும், ஒரு 14,900 போல வரும். 14,900. இப்போ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா டிசைன்ஸும் பார்த்தேன், எல்லா டாலரும் நம்ம போட்டு காமிச்சாச்சு, வித்து செயினோடையும் உங்களுக்கு காமிச்சாச்சு, ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன். அப்போ மறக்காம வீடியோ இனியும் லைக் பண்ண தூங்கியிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஆக்சுவலாக நான் சும்மா நவரத்னான்னு ஒன்று ரெடி பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் 6 மட்டும் இல்லை, 9 லெட்ரு ஆக்சுவலாக நவரத்னா. 10 லெட்ரு வரும், நம்ம அதை 9 லெட்டரில் தான் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. நவரத்னாங்கிறது 9 ரத்னங்கள் இருக்குல்ல, 9 ஸ்டோன்ஸ் வரும்ல, நவரத்னம், நவகிரகம்னு எல்லாம் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த கணக்கு பார்த்துட்டு பண்ணல, ஆனால் ஒரு 9 லெட்டர் போதும், ஒரு டிஃப்ரெண்டான நேமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நவரத்னாவிலே எச் நம்ம எடுத்துட்டு நவரத்னா டிஎன்ஏ தான் நம்ம போட்டு இருந்துச்சு. அதில் இப்போ ஒரு 6 மட்டும் இதுக்கு இடையில இல்லை, ஆனால் நல்லா இருக்குல்ல பாருங்க, நவரத்னா 6 மட்டும் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக நவரத்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மேக்ஸிமம் லெட்டர் எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நீயும் லைக் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் அடிங்க. நான் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன், எப்போவுமே ஒரு ஹேண்டு மாதிரி கொடுத்துருப்பேன், அதில் ஜஸ்ட் ஒரு டச் பண்ணால் லைக் விழுந்துருச்சு. அப்புறம் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு தெரியல, கீழே அந்த ஷேர் பட்டன் இருக்குல்ல, அதில் கொடுத்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம். லோ பட்ஜெட்டில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, என்ன சொல்கிறது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுக்கலாம். 916 ஹால்மார்க் ஐட்டம் டெய்லி வேருக்கு சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது, இந்த அளவுக்கு லைட் வெயிட்டில் வித் செயின் வித் டாலரோட. அதனால கம்பல்சரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.